கிட்ட போய் அந்த விதவையானவர் போய் ஒவ்வொரு நாள் தொந்தர் பண்றாராம். தொந்தர் பண்ணத்துல 3 நாள் வாசிங்க பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு பாருங்க, அவனுக்கே மனசு இல்லைங்க. என்னன்னு எப்படியாவது கிட்ட நம்மளுக்கு என்ன, நம்ம காவல் என்ன பண்ணோம், நானே தேவனுக்கே பயப்பட மாட்டேன், ஒரு மனுஷனே நான் கணக்கில் வைக்க மாட்டேன், இப்படியே பட்டவன் நான் போய் இந்த அம்மாக்கு என்ன பண்ணோம், வெகு நாள்னா ரொம்ப நாள், அது கணக்கே போட முடியாத மாதிரி இருக்குது. அதனால தான் அது வெகு நாள். தெலுங்குல என்ன இருக்குது பார்க்கலாம், வாசிக்கலாம். கொஞ்ச காலம்னா ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு வருஷமோ இல்ல எத்தனை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்ரீயானவள அதிகார நேரத்துல யோவான்ல கூட நம்ம வாசிக்க முடியும். அந்த ஸ்ரீயானவளுக்கு ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. அந்த இடவிடா அந்த 18 வருஷம் இல்லைங்களா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் அந்த கூனி வந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கூனி வந்துச்சு. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் ஓய்வு நாள் வந்து சுகமாக்குறாரு இல்லைங்களா. சுகமாக்கும் போது இவர் என்ன பண்றாருங்க, ஓய்வு நாள் வந்து இந்த சிறியானவள சுகம் பார்க்கிறான்னு இவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. நாம கூட ஒரு சில நேரத்துல நம்மள குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க அநேக பேர் இருந்துனே இருப்பாங்க இந்த பூமியில. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம தேவனோடு கூட உறவு, அந்த உறவு வென்றது வந்து வெகு நாள் தேவனை என்ன பண்ண, இந்த ஸ்ரீயானவள் போய் டெய்லி போய் கேட்கணும் பாருங்க. அப்புறம் கேள வாசிக்கலாம். பின்பு பாருங்க, அவன் சொல்றாங்க, நான் தேவனுக்கு பயப்படாதவன், நான் மனுஷனை கூட மதிக்க மாட்டேனே, இருந்து கூட இந்த விதவை பாருங்க எப்போ வந்து என்ன தொந்தரவு பண்றாளே பாருங்க. இன்னும் மேல இந்த ஸ்ரீயானவள் என்னை வந்து என்ன பண்ணக்கூடாது, அழட்டு கூடாதுன்னா என்ன கேட்க கூடாது. எப்படியாவது திரும்ப இவளுக்கு நியாயம் செஞ்சணும் பாருங்க. அநியாயமானவனுக்கு ஒரு மனசு வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜபத்துல தேவன் ஒரு மாடு கூட இருக்குதுன்னு நினைச்சுங்கோ. அந்த மாடு நேற்று ஒரு யூடியூப்ல என்ன ஒண்ணு ஒரு சேனல் பார்த்தேன். என்ன தெரியுங்களா இருந்தது, ஒரு என்னது நாய் வந்து ஆட்டு குட்டி இருக்குது, அதுக்கு போய் பால் குத்துன்னு கவனிச்சு இருப்பீங்களா என்ன தெரியல. நாய் போய் எப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குமா, ஆனா கொடுக்குதுங்க. இவ்வளோ இது இருந்தா அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நடந்துக்குது. அது போய் அச்சு குடிக்குதுங்க. ஒரு நாய் ஆனா ஆட்டுக்குட்டி போய் நாய் பால் என்ன பண்ணுங்க குடிக்குது, அந்த தாகத்தை நீக்குது. அப்போ தேவன் இவ்வளவு நல்லவராக்கிறார். ஏன் இந்த அநியாயமானவ போய் என்ன பண்றாங்க, அநியாயமான கிட்ட கேக்குறாங்க, டெய்லி போய் கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது அவனுக்கே என்ன ஆயிடுச்சுங்க, மனசு நம்ம கூட யாருன்னா வந்து டெய்லி எதுனா கேட்டாங்கன்னா நம்ம மனசு தாங்குமா இருக்கிற, நீங்க யாருன்னா தாங்குதா? அப்படி தாங்குதுன்னா இந்த அநியாயத்துக்காரங்க தான் நம்ம ஏத்துக்கணும் இல்லைங்களா. நம்ம நியாயம் செய்யறீங்களா இருந்துட்டோம் நினைச்சுங்க, இல்ல உதவி பண்றீங்களா இறக்கம் பண்றீங்களா இருந்தோம்னு நினைச்சுக்கோ, அது யாருக்கு சமமா, தேவனுக்கு அது சமமாயிடுச்சு. ஏன் தேவனுக்கு நம்ம சமமா பண்ண முடியும்னா, நம்ம தேவன் எப்படிப்பட்டிருந்தா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இறக்கத்துக்கு அளவில்ல, அவர் அன்புக்கு முடிவில்லை. அப்படியே நம்ம அவர் எவ்வளவு அன்பு உள்ள தேவன் என்று நம்ம எங்க பார்க்க முடியும்னா, வேதத்துல நம்ம பார்க்கும்போது, வேதத்தின் படி நம்ம ஜீவிக்கும் போது தான் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுது. அப்புறம் பாருங்க கீழே வாசிக்கலாம். நியாயம் செய்ய வேண்டும் என்று தானுக்குள்ளே சொல்லிக்கிறான். நான் பாருங்க அவகிட்ட கூட சொல்ல, உடனே எடுத்து சொல்ல, தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு திரும்ப தின்பம் கர்த்தர் அவர்களை நோக்கி பாருங்க. இப்போ சொல்றாருங்க, கர்த்தர் நோக்கி என்ன பண்றாங்க, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே சொன்னதை நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம கவனிக்க சொல்றாரு, சிந்திக்க சொல்றாரு. நம்ம சிந்தனை எல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம எதை குறித்துமே நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கிறதுனா எப்படிங்க, அவர் சொன்ன வசனங்களை நம்ம தியானிக்கணும். இதுல நம்ம 7ஆம் வசனம் வாசிச்சோம். என்ன வசனம் பார்த்துங்க, இரவும் பகலும் என்ன பண்றாங்க வாசிங்க இந்த பாட்டி. 7ஆம் வசனத்தை தெலுங்குல தமிழ்ல வாசிங்க. దేవుడు తమను ఏర్పరచుకున్న వారు దివరాత్రములో తాము గూర్చి మొరబెట్టుకొనిను. அப்ப பாருங்க,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் ஒவ்வொரு நாளும். இதே வசனம் எங்க நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்க? எங்க பார்க்க முடியும்? சங்கீதம் 1ல பார்க்க முடியும். அதே முன்ன இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். அப்போ ஏன் இதெல்லாம்னா நமக்கு இதே வசனம் தான் அங்க கூட இரவும் பகலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இடைவிடாம நம்ம அப்ப ராத்திரி எல்லாம் கண்குசி ஜெபம் பண்ணணுமா? அது இல்லைங்கோ. நாம் பற்றுதலா, நாம் உண்மையிலங்களா, அதுக்கு நான் இடைவிடாம தேவனுக்கு நமக்கு இருக்கதான அந்த பந்தம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் இல்லாம நான் இல்ல, தேவன் படைச்சாருங்க, எல்லாம் படிச்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் அறிவுக்குதான் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு ஒரு சிலர் தான் தேவனை அதை அதிகமா யோசிக்கிறாங்க. தேவனை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்றாரு. நம்ம எல்லாரும் வந்துட்டு எதுக்காக நம்ம வரோம்னா ஒரு சபை குடித்தல் எதுக்குன்னா தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேவன் என்ன சொல்வாரோ அந்த தாகம் இல்லைங்களா? அந்த தாகம் வந்து யாருக்கு வருங்க? தாகம் உள்ள மேல நான் என்ன பண்ணுவேன்? தண்ணீரை ஊற்றுவேன். ஒருத்தருக்கே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு என்ன பண்ணாரு? மெசேஜ் பண்ணார். மெசேஜ்னா அவர் பத்தி சொல்றாரு. யாருக்கு? அது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு ஸ்ரீயான இடத்துல போறாங்க, சமரியா செய்கிட்ட. அப்ப நம்ம கூட ஒருத்தர்கிட்ட போய் சத்தியம் சொல்றதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். யாருன்னா இருக்கட்டும், இங்க கேட்ட சத்தியம் நம்ம உள்ளத்திலே வச்சுக்கணும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விதைக்கணும். நம்ம விதைக்கும் போது 100, 60, 30 பலன் கொடுக்கிறதா காணப்படுகிறது. ஏன்? ஆனா உள்ளத்திலே வச்சுக்கினா ஒருவன் அதுக்குதான் 5 தாலந்து ஒருத்தர் கொடுத்தாருங்க. ஒருத்தருக்கு என்ன தாலந்து கொடுத்தாங்க? 2 தாலந்து. இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. ஆனா ஒத்த மட்டும் என்ன பண்ணிட்டான்? போய் எத்தனை பைய மண்ணுல போச்சுட்டான். எதுனா நீ அநியாயம் உள்ள தேவனு, நீ வந்து வெறுக்காத இடத்துல கேட்கற கணக்கு கேட்கிற தேவனு அப்படின்ட்டு அங்க ஒரு அது கூட ஒரு ஊமை தான். இங்கேயும் ஒரு ஊமதை பத்தி தான் இங்க சொல்லிக்குது. நிஜமான சம்பவமா இல்லைங்க, ஊமை பத்தி தான். அது ஊமைன்னா தேவன் வந்து நம்ம புரிஞ்சதுக்காக ஒரு ஊமை கொடுக்குறாரு. அப்போ நம்ம எல்லாவற்றையும் இங்க பார்த்தோம்னா 8ஆம் வசனம் பண்ண வாசிட்டு அந்த 2 வசனத்து மட்டும் வச்சுட்டு ஆயா கிட்ட கொடுத்துறாங்க. அவர்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்க, யாருக்கு நம்ம நியாயம்னு வந்து இந்த பூமியில யாருமே நியாயம் செய்ய முடியாதுங்க. ஆனா நீதி நியாயம் செய்யக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு. நீ எங்கெல்லாம் நீ எப்படி எல்லாம் வாங்கியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நேசிக்கிறவரு என் ஆண்டவர் இயேசு. அது மட்டும் இல்ல, உனக்கு நியாயம் பண்ணணும்னா அவர்கிட்ட இருக்கு நியாயம். ஏன்னா அவரு நீதி நியாயத்தை சிங்காசனத்துல உட்காந்துக்கிறார். அப்போ நீ எத்தனை நாள் இந்த விதவி போய் டெய்லி போய் கேட்ட அவனுக்குள்ளே ஒரு நினைச்சுக்கினானா என்ன பண்ணும்? எப்படியாவது இந்த மகளுக்கு நியாயம் பண்ணிடணும். அப்ப அநீதி உள்ளவனுக்கே அது நல்ல, கெட்டங்களுக்கே நல்லது. தம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டோம்? நல்ல இவங்களை கொடுப்பாங்களே. கெட்டங்களா இருக்கு நீங்கள உங்க பிள்ளைங்க எதுனாங்க என்ன கேட்டா கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்கறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குங்க? அப்பத்தை கேட்டா என்ன பண்ணுவான்? பாம்பு கல்ல கொடுக்குமா? இல்ல நீங்க மீனை கேட்டா என்ன பண்ண மாட்டான்? பாம்பு கொடுக்க மாட்டேன். ஏன்? நல்லுங்க நீங்க இல்லை, நீங்களே நல்லுங்க இல்ல, பொல்லாதலா இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க? நல்ல இவங்களே தரீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம இங்க கூட இவன் நல்லவன் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்போ அவனே இறங்கி வந்து என்ன பண்றாங்க? எப்படியாவது அதை காட்டிலும் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று பாருங்க. இன்னும் சிலர் குறித்து ஒரு ஊமையா சொல்றாரு. அது கீழே வந்து பார்க்கும்போது 2 பேர் இருக்கிறாங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, 2 பேரு ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்களாம். ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இதை பத்தி நம்ம திரும்ப இன்னொரு வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 10 வசனத்துக்குள்ள நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம இடைவிடாம தேவனோடு கூட உறவு வச்சுக்கணும். அதே நேரத்துல நியாயம் பண்ணுகிற நியாயாதிபதியை நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நாம் தேடணும். தேடும் போது அவர் சொன்னாருங்க, என்னை தேடுகிறவன் என்ன பண்ணுவாங்க? கண்டடிவாங்க. அப்போ நம்ம தேடி அவரை நம்ம தேட 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 அநியாயமான இருக்கிறது சுபாவம் எல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணுங்க? நீதி உள்ளதா மாறும். அந்த நியாயாதிபதிக்கே ஒரு அநியாயம் உள்ள நியாயம் பண்ணத்துக்கு இறங்கிட்டான். ஆனா மனுஷனா இருக்கிற இவனுக்கே இவ்வளவு இது இருந்தா நம்ம தேவனை கேட்கும் போது தேவன் இறக்கம் பண்ணாத விட்டுருவாரா? யாருக்குமே அவர் இறக்கம் இல்லாத தேவன் அல்ல.
இரக்கத்தின் மகா ஐஸ்வர்யம் உள்ளது. உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே. இந்த கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேவனுக்கு நன்றி. நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஐயா